அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரியான இகாமர்ஸ் தளங்களில் உங்களுடைய பொருட்களையும் விற்பனை செய்யணுமா? ecom மாஸ்டர் சேனலுடைய கட்டண வகுப்பில் அதற்கான முழு தகவல்களும் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். கட்டணம் ரூ. 1499 மட்டுமே. மேலும் உங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். வீடியோவை பெற உடனே தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். இகாமர்ஸோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைஃப் சைக்கிள் ஆஃப் த ப்ராடக்ட். எப்படி ஒரு மனிதனுக்கு விலங்குக்கெல்லாம் லைஃப் சைக்கிள், அதாவது பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும் ஒரு சைக்கிள், ஒரு ப்ராசஸ் இருக்குதோ, அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இகாமர்ஸில் பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த லைஃப் சைக்கிளில் எப்போ ஒரு ப்ராடக்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ப்ராடக்டை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஸ்டேஜை அந்த ப்ராடக்ட் கிராஸ் பண்ணி போகும். இது என்னுடைய ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் எனக்கு கிடைச்ச சில இன்ஃபர்மேஷன்ஸை வச்சும் நான் இதை சொல்கிறேன். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா மேபி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 4-5 பேர் வச்சுருக்கேன். இதெல்லாம் நானாக வச்சது தான், சரிங்களா? நீங்கள் வேற எங்கேயும் போய் தேடி பார்க்காதீங்க, கிடைக்காது. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டேஜ் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னா, இன்ஃபண்ட், சைல்ட்ஹுட், மெச்சூரிட்டி, பீக், ஃபீல்ட் அவுட். இந்த 5ம் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பேர் வச்சுருக்கேன். இந்த 5 ஸ்டேஜ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்ஃபண்ட் அப்படிங்கிறது பிறந்த குழந்தை மாதிரி. இப்போ தான் அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்கே பண்ணியிருப்பாங்க, இன்னும் அது ஃபீல்டுக்கே வந்திருக்காது. இப்போ தான் அதை மேனுஃபேக்சரிங்கே பண்ணி வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. அது இன்ஃபண்ட் அப்படிங்கிற ஸ்டேஜ். ரெண்டாவது சைல்டுஹுட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் சும்மா ஒரு 2-3 செல்லர், ஒரு 5 செல்லர் வரைக்கும் அந்த ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய சேல்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. செக் பண்ணி பார்த்தா சும்மா 1-2 சேல்ஸாக அது நடந்துகிட்டு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பீரியடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 50-100 செல்லர்ஸ் அந்த ப்ராடக்டை செல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய சேல்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பர் டேக்கு 5-10 சேல்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும். இது மெச்சூரிட்டி ஆகிருக்கக்கூடிய ஸ்டேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பீக் அப்படிங்கும்போது அந்த ஸ்டேஜில் அந்த ப்ராடக்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 500-1000 செல்லர்ஸ் அதுக்கு இருப்பாங்க இங்கே இந்தியாவில். ஸோ அதுதான் ஒரு பீக் அப்படிங்கக்கூடிய ஸ்டேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் அவுட் அப்படிங்கிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோடைய லைஃப் சைக்கிள் முடிஞ்சிருக்கும். அதாவது இதுக்கு மேலே அந்த ப்ராடக்ட் சேலே ஆகாது. அந்த ஃபீல்ட் அவுட் அப்படிங்கிற ஸ்டேஜில் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 செல்லர் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கக்கூடிய அந்த செல்லருக்கெலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட 1-2 தான் அது சேல்ஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அது ஃபீல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த 5 ஸ்டேஜில் எப்போ நம்ம ஒரு ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி அப்படிங்கக்கூடிய ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ தான் நம்ம இதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ அது ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜில் தான் இருக்குது. அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் லோக்கல் மேனுஃபேக்சர்ஸ், லோக்கல் ப்ராடக்ட்ஸ், இந்தியன் ப்ராடக்ட்ஸை இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை உடனே நம்ம கண்டுபிடிக்க மாதிரி பெருசாக ஆப்லாம் இங்கே எதுவும் கிடையாது. இதுவே சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு அலிபாபா வெப்சைட் இருக்குது. அலிபாபா வெப்சைட் நீங்கள் போனீங்க அப்படின்னா தாராளமாக நியூ அரைவல்ஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் பண்ண ப்ராடக்ட்டு, நேற்று லான்ச் பண்ணது, போன வாரம் லான்ச் பண்ணதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சைனாவில் புதுசாக லான்ச் பண்ண ப்ராடக்டை பாருங்கள். ஒரு ப்ராடக்டை நீங்கள் பார்த்துட்டீங்க, அந்த ப்ராடக்டை இந்தியன் வெப்சைட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணுங்கள். 1-2 செல்லர்ஸ் அதுக்கு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சைல்டுஹுட் ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை இங்கே சப்ளையர்ஸே யாருமே இல்லை, அது ஆன்லைன்லேயே இங்கே இல்லை அப்படின்னா அது இன்ஃபண்ட் ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை 40-50 செல்லருக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா அது மெச்சூரிட்டி ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். 500-1000 செல்லர் இருக்கிறாங்க இங்கே அப்படின்னா மேபி அது பீக் ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அப்போது நியூ அரைவலில் ஒரு ப்ராடக்ட் வருது, அந்த ப்ராடக்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, இது புதுசாக வந்த ப்ராடக்ட் அப்படின்னு. அதை இங்கே நம்மளுடைய மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் செக் பண்ணும்போது ஒருவேளை அது மெச்சூரிட்டி ஸ்டேஜில் ஒரு 30 செல்லர் தான் இங்கே செல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 30 செல்லருக்கும் அந்த ப்ராடக்ட்டு டெய்லி எவ்வளோ பீஸ் சேல் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம ப்ராடக்ட் வேலிடேஷன் மெத்தட்னு ஒரு மெத்தட் போட்டிருக்கோம். அந்த மெத்தடில் செக் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக் மூவ் ஆகிட்டுருக்கு. எல்லா செல்லருடைய ப்ராடக்டையுமே எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அப்படி பார்க்கும்போது ஒரு 4-5 பீஸ் அவங்களுக்கு சேல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இந்த ப்ராடக்ட் மேபி ஃபியூச்சரில்
பிக்கப் ஆக போகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதோட லோக்கல் சப்ளையர்ஸ் யார், டெல்லியிலாம் பார்த்தீங்கன்னா அதை உடனே அங்கே லான்ச் ஆன உடனே அடுத்த நாளே இங்கே இம்போர்ட் பண்ணக்கூடிய ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி ஒரு 10 பீஸை நீங்கள் வாங்கி லிஸ்டிங்கை போட்டு பாருங்கள். அந்த 30 செல்லர் கூட நீங்களும் சேர்ந்துருவீங்க. உங்களுக்கும் டெய்லி 2 பீஸ் 3 பீஸ் சேல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி நீங்கள் ஸ்டாக் எடுக்கும்போது அது 100 பீஸாக எடுத்துக்கோங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜில் இருந்து அது பீக் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகும். பீக் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகும்போது நீங்கள் மெச்சூரிட்டி ஸ்டேஜில் அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பெஸ்ட் செல்லராகவே ஆயிடுவீங்க. ஏன்னா உங்களுடைய லிஸ்டிங் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி முன்னாடியே வந்துடும். அப்போது தாராளமாக பீக் ஸ்டேஜில் போகும்போது உங்களுக்கு பர் டேக்கு வந்து 10-20 சேலுக்கு மேலேயே வந்து அது ஈஸியாக கொடுக்கும். இதுவே நீங்கள் பீக் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எடுத்து லிஸ்டிங் பண்ணீங்க அப்படின்னா ஏற்கனவே அங்கே 500 பேத்துக்கு மேலே காம்படிட்டர் இருப்பாங்க. அவங்க கூட காம்படிட் பண்ணி உங்களுடைய லிஸ்டிங்கை முன்னாடி உங்களால் கொண்டே போக முடியாது. அது பீக் தான், நல்லா சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான். ஆனால் உங்களால் அதை கண்டிப்பாக சேல்ஸை அச்சீவ் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி அது மெச்சூரிட்டி ஆகிற ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணிடணும்னா உள்ளே வந்துடணும். அதுக்கு ஒரு காம்படிட்டராக நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குவாலிட்டி மூலியமாவோ நம்மளுடைய காம்போ ஆஃபர் மூலியமாவோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய லிஸ்டிங்கை முன்னாடி கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது ஃபீல்ட் அவுட் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு சேல்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஃபீல்ட் அவுட் ஆகிற ஸ்டேஜ்லேயோ இல்லை பீக்கில் இருக்கக்கூடிய ஸ்டேஜ்லேயோ ஒரு ப்ராடக்டை நீங்கள் கொண்டு போய் லான்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அதை விற்கவே முடியாது. இந்த ஹீலியம் 10 ஜங்கிள் ஸ்கவுட் இந்த மாதிரி வெப்சைட்லாம் இந்த பீக்கில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராடக்ட் தான் உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ பீக்கில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அது ஷோ பண்ணும்போது நல்லா சேல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சினீங்க அந்த ப்ராடக்ட் எடுத்து லான்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகாது. அதே மாதிரி மெச்சூரிட்டிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட்டு அந்த இன்ஃபன்ட் ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் லான்ச் பண்ணால் கூட உங்களால் அதோடைய க்ரோத்தை வந்து பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அப்போ தான் அது வந்து மார்க்கெட்டுக்கே வருது. அது நல்லா போகுமா போகாதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ நீங்கள் ப்ராடக்ட் எடுத்து போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோடைய காஸ்ட் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். மேபி அது மார்க்கெட்டில் ரீச் ஆகாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் ரீச் ஆகாது. சைனாலேருந்து பாருங்கள், வாரத்துக்கு 100 ப்ராடக்ட் வரும். அதில் 2 ப்ராடக்ட் 3 ப்ராடக்ட் தான் நல்லா ரீச் ஆகும். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே டல்லாயிடும். நிறைய பேர் வந்து தெரியாமையே இந்த பீக்கில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் எடுத்துருவாங்க. என்கிட்ட ஒருத்தர் ஒரு புது பிகினர் வராரு. அவர் 2 லட்ச ரூபாய்க்கு என்னமோ பொருளை எடுத்துட்டாரு. பீக்கில் இருக்கக்கூடிய ப்ராடக்டை எடுத்துட்டாரு. எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு மொத்தமே 6 மாதம் ஆயிருக்கு. இந்த 6 மாதத்தில் 20 சேலை 30 சேலை தான் நடந்துச்சு. ஸ்டாக் அப்படியே கிடக்குது அப்படின்னு சொன்னார். ஏன் அந்த மாதிரி தப்பு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீக்கில் இருக்கக்கூடிய நீங்கள் ப்ராடக்டை எடுத்தீங்கன்னா காம்படிட்டர்ஸ் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அவங்கள பீட் பண்ணி உங்களால் கண்டிப்பாக ப்ராடக்ட் செல் பண்ண முடியாது. ஸோ ஒரு ப்ராடக்டோட மெச்சூரிட்டி பீரியட் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. அதுக்கான காம்படிட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அவங்களுடைய சேல்ஸும் பர் டேக்கு 5லேருந்து 10 அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அது மெச்சூர் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்டை லிஸ்டிங் நீங்கள் பண்ணணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் இங்கே. அது எல்லா சின்ன பசங்க கையிலையும், ஏன் பெரியவங்க கையில் கூட அந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் அப்படிங்கிற ப்ராடக்ட் இல்லாமல் இருந்திருக்காது. இப்போ அந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே கிடையாது. அது ஓரளவுக்கு வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் அவுட்டே ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ அந்த ப்ராடக்ட் வந்து எங்கேயுமே இருக்காது. ஒரு சில சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும் வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எங்கேயும் இப்போ அது இல்லை. சின்ன பசங்க கையிலையும் அதை பார்க்க முடியல. இப்போ அந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் அவுட் ஆன ப்ராடக்ட்டுக்கு ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள். இங்கே வந்து அது ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே சூப்பராக சேல் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது மார்க்கெட்டில் இல்லை. இப்போ நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலே எடுக்காது. அதே மாதிரி இப்போ பீக்கில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டான்சிங் கேக்டஸ். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த டான்சிங் கேக்டஸ் வந்து நல்லா சேல் ஆகிட்டு இருக்குது. இப்போ அது உங்களுக்கு சேல் ஆகாது அப்படின்னு. அந்த டான்சிங் கேக்டஸ் பார்த்தீங்கன்னா ஃபீல்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. 2020 மிடில் அது லான்ச் ஆனது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு அது பீக்கில் இருக்குது. இன்னும் மேபி வந்து 1 வருஷமோ இல்லை 1.5 வருஷமோ அது பீக்கில் இருந்துட்டு ஃபீல்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து பீக் ஆகுது. அப்போது இந்த ப்ராடக்ட் மெச்சூரிட்டி ஆகும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அது மெச்சூரிட்டி ஸ்டேஜில் இருந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அது பர் டேக்கு 10 சேலுக்கு மேலே தாராளமாக கொடுத்துட்டு இருந்திருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச 2 எக்ஸாம்பிள் இது. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி பீக் ஸ்டேஜ்லேயோ இல்லை ஃபீல்ட் அவுட் ஆன ப்ராடக்ட்டோ இல்லை மெச்சூரிட்டி ஸ்டேஜ்லேயோ இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
ஒரு ப்ராடக்டை மெச்சூரிட்டி ஸ்டேஜில் லிஸ்டிங் பண்ண ட்ரை பண்ணணும். பீக் ஸ்டேஜ்லேயோ இல்லை அதுக்கு முன்னாடி இருக்க சைல்டுஹுட் ஸ்டேஜ்லேயோ இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது சேல் கொடுக்கவே கொடுக்காது. அதே மாதிரி ஹீலியம் 10 ஜங்கிள் ஸ்கவுட் மாதிரியான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பீக்கில் இருக்கக்கூடிய ப்ராடக்டை நீங்கள் கண்டுபிடிச்சாலும் அது உங்களுக்கு சேல்ஸுக்கு எந்த வகையிலும் உதவாது. இது நான் பர்சனலாக அனலைஸ் பண்ணது. நான் இன்னும் சில வீடியோஸில் நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயங்களை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதா அப்படின்னு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா நான் பொழுதுனிக்கு இதை பார்த்துட்டே இருக்க முடியுமா? பொழுதுனிக்கும் இது என்ன ஸ்டேஜில் இருக்குது, என்ன படம் புதுசாக லான்ச் ஆகுது, அது இங்கே எத்தனை பேர் விற்கிறாங்க, இதை பொழுதுனிக்கு நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்து தான் ஆகணும். நீங்கள் இகாமர்ஸ் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் கஷ்டப்படுறத விட 4 மடங்கு அதிகமாக இங்கே நீங்கள் கஷ்டப்படணும், அதிகமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணணும், அதிகமாக நீங்கள் நாலேஜை வளர்த்துக்கணும். அப்போ தான் இங்கே ஃபீல்டில் உங்களால் சர்வை பண்ண முடியும். அதனால் இதெல்லாம் நான் பண்ணி தான் ஆகணுமான்னு கேட்டால் ஒரு நல்ல ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.